பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் எங்களை சுற்றி இருப்பார்கள். நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், நல்ல உறவுகள் இருப்பார்கள், சொந்தங்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், கணவர் இருப்பார். இப்படி அநேக உறவுகள் எங்களை சுற்றி இருப்பாங்க. நாங்கள் சந்தோஷமா இருக்கிற பொழுது, சமாதானமா இருக்கிற பொழுது அநேக உறவுகள் எங்களை சுற்றி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் துன்பப்படுகிற பொழுது, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பொழுது, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில, ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு துன்பம், ஒரு வியாதி, இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில காணப்படுகிற பொழுது, அதை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற பொழுது, ஆனால் எங்களை சுற்றி எந்த உறவுகளும் இருக்க மாட்டார்கள். அநேகர் வாக்கு கொடுப்பார்கள், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் நிரந்தரமாய், அவர் எங்களை கைவிடாத தகப்பனாய். ஆமென். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த சூழ்நிலைகளும், நாங்கள் பயப்படக்கூடிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏசப்பா எங்களோடு இருக்கிறார். சில வேளைகளில் வேலை இல்லாமல் இருக்கலாம், சில வேளைகளில் வருமானம் சரியில்லாம இருக்கலாம், போதாம இருக்கலாம், அது குறித்து ஒரு பயம் இருக்கலாம், எதிர்காலத்துல பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கலாம், பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். இப்படி அநேக சூழ்நிலைகள், அநேக பயங்கரங்கள், அநேக விதமான பயங்கள் அன்றைக்கு காணப்படலாம். கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே பயப்பட தேவையில்லை. ஏசப்பா என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே யாரும் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க காத்திருக்கிற பொழுது, கருத்தாய் திட்டவட்டமாய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, அவர் நிச்சயமாக உங்களை கைவிடாத தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நீங்க பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். God bless you.